அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. திருப்பூரில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த பொதுக்குழுல காந்தி பரசுராமன் அப்படிங்கிறவர் வந்து செயல் தலைவர் அப்படிங்கிற எங்க உட்கட்சி விவகாரம் அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதான் உங்க பதில் அதான் நீங்க என்ன கேள்வி கேட்டா அதான் பதில் சொல்ல போறேன். எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். இப்ப சிபிஐ என்கொயரி வந்தா தெரியப்படும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா நிச்சயமா மக்கள், தமிழக மக்கள் ஆளும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சிபிஐ என்கொயரியில யாரு பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க தெரிய போகுது. நிச்சயமா திமுக தான். ஏன்னா அவங்க எதுவும் செய்யல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்லலாம். அதுக்கப்புறம் திடீர்னு உடனே வந்துருக்காங்க. ராத்திரி 3 மணிக்கு வராரு முதலமைச்சர். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் வந்து திடீர்னு இவ்வளவு பேர் டாக்டருங்க வராங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஒரு நாள் ஆகும். 30 போஸ்ட்மார்ட்டம் ராத்திரிக்குள்ள பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்தாங்க டாக்டருங்க? எத்தனை டேபிள் போஸ்ட்மார்ட்டம் எப்படி செஞ்சிருக்காங்க? அப்புறம் காலையில உடனே வராங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. பதில் வந்து சிபிஐ தான் சொல்லும். அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் எல்லாருமே வரணுங்கிறாங்க. பாமக நிலைப்பாடு என்ன சார்? அரசியலுக்கு யார் வேணா வரலாம். கூட்டணிக்கு அரசியலுக்கு யார் வேணா கூட்டணி நாங்க இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல. எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் விரைவில் நாங்க அறிவிப்போம். மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்துல வந்து கமலஹாசனோட தேர்தல் பிரச்சாரத்திலயும் வந்து இதே மாதிரி ஆம்புலன்ஸ் பிரச்சாரம் இருந்துச்சுன்னு கமலஹாசன் அப்ப பேசி இருக்காரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா அவர் வந்து அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சிருக்காருன்னு கடந்த சில வாரங்களுக்கு முன்பா பேட்டி கொடுத்திருக்காரு. கமலஹாசனுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து? அவர்கிட்ட தான் கேட்கணும். ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாரு, நல்லா இருக்கட்டும். சார், இப்ப கடந்த காலங்களை காட்டிலும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்களாம் கூட கொஞ்சம் விமர்சனங்களை முறையாக இது வைக்கிறாங்க. நீங்க ரொம்ப கடுமையா வைக்கிறீங்க. என்ன காரணம் சார்? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணம். மக்கள் நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி. நான் இப்ப சொன்னேன்ல, இவ்வளவு காலமா இத்தனை ஆட்சிகள் வந்தது தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்துல கடன் 2 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடியில இருந்து 9.5 லட்சம் கோடி நேரடி கடன். ஆனா எந்த கட்டுமானங்களும் கிடையாது. பொய்ய தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொய்யில தான் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது என்று ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க. நடந்திருக்கிறது வந்து 1.5 லட்சம் கோடி தான். நான் ஒரு புத்தகம், ஒரு ஆவணம் தயார் பண்ணிருக்கிறேன். அது கொஞ்ச நாள்ல நான் வெளியே கொண்டு வர போறேன். அதுல எல்லாமே வரப்போகுது. அதுல ஏன்னா எது பார்த்தாலும் பொய்ய. நாங்க வந்தா நீட்டு தேர்வு நாங்க உடனே ஒரே வாரத்துல நாங்க கையெழுத்து போட்டு ஒழிச்சிடுவோம் சொன்னாங்க. நாங்க வந்து மாதம் கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க வந்து 100 நாள் 150 நாள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. எவ்வளவு நாள் தெரியுமா கிடைச்சிருக்கு? இன்னி வரைக்கும் 10 நாள் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்க. 45 லட்சம் பேருக்கு தான் 10 நாள் வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்குது. ஆக ஒவ்வொரு நாங்க அரசு ஊழியர்களுக்கு வந்து 5 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொடுப்போம், மீண்டும் கொண்டு வருவோம். இப்படி எல்லாம் பொய்யே சொல்லி ஆட்சிக்கு வந்து திமுக நிர்வாகம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதனாலதான் நாங்க வந்து மக்கள் நலன் கருதி. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஊழல் தான். இப்போ கனிம வளம் அன்னைக்கு கூட நான் அறிக்கை விட்டுருக்கேன். முந்தா நாள் வந்து தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய கனிம வளம் கொள்ளைன்னு நினைக்கிறேன். அதே போன்று இங்க திருப்பூர் பகுதியில 100 கோடி ரூபாய்க்கு, அந்த ஊர் தெரியும் ஞாபகம் இல்ல எனக்கு, 100 கோடி ரூபாய்க்கு கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு வெளிப்படையா செய்தி வந்துட்டு இருக்குது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.